பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லா அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக உங்கள் எல்லாருக்கும் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற உங்கள் சகோதரன் பாஸ்டர் ராஜ்குமார். சியோன் சபை ஜீசஸ் பிளஸ்ட் இந்தியன் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா எல்லா இடங்களிலே நாங்கள் அநேக ப்ரேயர் ரவுண்ட்ஸு, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸு, ஃபோன் மூலமாக ஜெபங்கள் செய்து கொண்டு சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த இடத்துல கூட அநேக தேவ ஊழியர்களோடு இணைந்து தேசத்தின் நலனுக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி வெளியில இருக்கின்றதான சவுத் கொரியா, வெளிநாடுகளிலே சவுத் கொரியா, பாகிஸ்தான், நைஜீரியா, ஸ்ரீலங்கா மற்றும் பல இடங்களிலே இணைந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். இது இண்டிபெண்டன்ட் ஊழியம், விசுவாச ஊழியம். ஜபத்தின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஜனங்க அநேகர் வந்து இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிறார்கள், தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஊழியம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால நீங்களும் கூட என்ன செய்யுங்க, எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. வாருங்கள், நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு அன்புடனே அழைக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? உங்க ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்குங்க என்று சொல்லலாம் நீங்க. ஆனா பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல பார்க்கும்போது அநேக யுத்தங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா, பூமி அதிர்ச்சிகள். இப்போ சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெனிசுலா மற்றும் வேற வேற இடத்துல பூமி அதிர்ச்சிகள், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், வேற வேற இடத்துல பூமி அதிர்ச்சிகள், அநேக பில்டிங்கள் எல்லாம் கீழே விழுந்தது. பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சிகள் நடந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். இப்படி பூமி அதிர்ச்சிகள், ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் பஞ்சங்கள், பயங்கரமான குழப்பமான ஒரு சூழ்நிலைகள். நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கின்ற பயங்கரமான கூட்டங்கள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, எப்போது இல்லாம இப்போது பயங்கரமாக தீவிரமாக ஏசப்போடைய பிள்ளைகளுக்காக, சபைகளுக்காக விரோதமாக இருக்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி மணிப்பூரை வந்துட்டு ஒரு நரகமாக்கிட்டாங்க. மணிப்பூர் தேவனுடைய ஊழியங்களே, தேவனுடைய சபைகளே, தேவனுடைய அநேக காரியங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவனுடைய பிள்ளைங்க கொன்றப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு கூட அந்த மணிப்பூர்ல கிறிஸ்தவங்கள் சபை கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதனால இப்படி தேசத்துல அநேக கிராமங்களில் சபைகள் நடத்துவதற்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறார். சபை நடக்கும்போது உள்ள நுழைந்து சபை ஆராதனைகளில வந்து சண்டை போட்டுகிற ஒரு பெரிய கூட்டங்களை எழும்பியிருக்கிறார்களே. பாஸ்டுகளை துணியை கழட்டி நல்லா அடிக்கிறாங்க, கல்லை எடுத்து தலைமையில போட்டு நொறுக்குறாங்க, தீ வச்சு கட்டி என்ன செய்ய, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி உயிரோடு சாக வச்சுன்னு இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய ஜனமே, பார்க்க முடியல, வேதனை தாங்க முடியல. என் அன்பு தேவனுடைய ஊழியக்காரருடைய கண்ணீர், அவருடைய குடும்பத்தினுடைய கண்ணீர், ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர், ஹல்லேலூயா. இந்திய தேசத்துல, உலகம் எங்கு கூட, நைஜீரியாவிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்களை கொன்று போட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அறுவடை மிகுதி, ஆட்கொள்ள கொஞ்சம் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அறுவடைக்காக நீங்க என்ன செய்யுங்க, தேவன் தம்முடைய ஆட்களை அனுப்பும்படி ஜெபம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, இன்றைக்கு கர்த்தருடைய உண்மை உத்தமமான ஊழியக்காரங்க எழும்பி அவருடைய ஊழியத்துக்கு கடந்து போக வேண்டும். எப்படிப்பட்டவங்க? மோசே போன்றவங்க. அல்லேலூயா. மோசே போன்றவங்க எழும்பி என்ன செய்ய வேண்டும்? ஊழியங்களுக்கு அர்ப்பணித்து கடந்து போக வேண்டும். பவுலை போன்றவங்க ஹல்லேலூயா கர்த்தரால் அனுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு போன்றவங்க கர்த்தரால் அனுப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில், கடைசி நாட்களில் நெகேமியா, எஸ்ரா போன்றவங்க எழும்பி ஆண்டவரால் அனுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகளை போன்ற கர்த்தரால் எழுப்பப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு எங்கும் பார்த்தாலும் உத்தம ஊழியக்காரருடைய குறைவுகள் காணப்படுகிறது.
ஒரு ஊழியக்காரங்களை பார்த்தாலே அவர் ஊழியக்காரங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம். ஏன்னா புது புது ஊழியக்காரங்க, புது புது முகங்கள், எத்தனை ஊழியக்காரங்க, ஃபேக்கான ஊழியக்காரங்க, பொய்யான ஊழியக்காரங்க, மாயமாலமான ஊழியக்காரங்க, பணத்துக்காக ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க, புகழுக்காக, புகழ்ச்சிக்காக, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என்னென்னமோ பண்ணுகிற ஒரு ஊழியக்காரங்க இன்னைக்கு டசனா என்ன செஞ்சு பெருகிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. ரொம்ப வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. கண்ணீரோடு நான் பார்த்து இந்த ஊழியத்தின் பாதையில 35 ஆண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் நான் பார்த்தது உண்மை உத்தமமான ஊழியக்காரங்க மிகவும் குறைவாக நம்முடைய தேசத்துல இருக்கிறார். ஒரு தினகரனையா இந்திய நாட்கள் சுவிசேஷ கூட்டம் வைத்தார்கள் என்று சொன்னால், தினகரனையா மீட்டிங் வைக்கிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேருவார்கள். தினகரனை மறைந்து போன பிறகு யாராவது ஒரு ஊழியக்காரர் அப்படி ஒரு மீட்டிங் வைக்கிறார் என்று சொன்னால் அப்படி ஜனங்கள் கூடி இருக்க எங்க பார்த்திருக்கீங்களா? நோ சான்ஸ், நோ சான்ஸ். இல்ல, இந்தியாவில் அப்படிப்பட்ட இன்னும் ஊழியக்காரங்க என்ன செய்யல, எழும்பணும். கர்த்தருடைய சமூகத்துல நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வரணுங்க. இருக்கிறாங்க, தேவ ஊழியர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவங்க எழும்பி வரணும் கர்த்தருக்காக. ஏசன்னா இருந்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா? சாது சுந்தர் சிங் இருந்தார்கள். எத்தனை தேவதாசர்கள் மறைந்து போனார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டம் வைக்கணும் என்று சொன்னாலே ஜனங்கள் வர முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கிருபை பெற்ற தேவதாசர்கள் குறைந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்துல. அதனால இந்த இந்திய நாடு, இந்த உலகத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு காலத்துல, ஆண்டவரே ஒரு டிபி ஜாஷுவாவை வைத்துக் கொண்டு நீ உலகத்தை அசைக்க முடியாது. டிபி ஜாஷுவா ஒருவர் தேடி எத்தனை பேர் அங்க போக முடியும்? நைஜீரியாக்கு எத்தனை பேர் அங்க போக முடியும்? ஆண்டவரே முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கிராமத்துல டிவி ஜாஷுகளை எழுப்புங்க என்று அவர் உயிரோடு இருக்கும்போது நான் இதை ஜெபம் பண்ணினேன் பிரியமானவர்களே. திடீரென்று அவர் மறைந்து போனார்கள். பால்யாங்சோ அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஒரு பால்யாங்சோ கொரியாவுக்கு மட்டும் இருந்தால் போதாது, ஒவ்வொரு கிராமத்துக்கு பால்யாங்சோக்கள் எழும்படும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜெபிப்பேன் ஆண்டவர் சமூகத்துல. ஆமாப்பா, ஒரு ரெனாட் போங்கே பத்தாது, ஒரு பெனின் பத்தாது, ஒவ்வொரு கிராமத்திலும் கூட அப்படிப்பட்டவர்கள் எழும்பினால்தான் தேசம் சந்திக்கப்படும், எழுப்புதல் காண முடியும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் மன்றாடினதுண்டு, ஜெபித்ததுண்டு, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய ஊழியம் ஜெப ஊழியம். கர்த்தர் சபை ஊழியத்தை கொடுத்தார், சபை ஊழியத்தோடு கூட ஜெப ஊழியமும் கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட அநேக தேவ ஜனங்கள் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஜெப ஊழியம். எங்களுக்கு எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதனால்தான் இந்த ஜெப ஊழியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் ஜெபம் கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். தேவ சமூகத்துல நாம் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அதை கேட்டு பலத்த காரியங்களை தேவன் செய்யக்கூடியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகனாலே நண்பு தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே தேவ சமூகத்துல நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார் பாருங்க. நம்ம என்ன செய்யலாம், சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்தியா, உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கும் எல்லா கூட்டங்களும் தேவனுடைய நாமத்தினால் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிப்போம். எத்தனை காலம் இன்னும் எழுப்புதல் இல்லாமல் இந்தியா தேசத்தை நாம் பார்க்கிறது? இப்படிப்பட்ட இவர் இந்திய தேசத்தை நாம் பார்க்கணுமா? எங்க பார்த்தாலும் கொள்ளை, கொலை, திருடு, பொய்சாட்சி, லஞ்சம், விபச்சாரம், வேசித்தனம், மந்திரம், பில்லி, சூன்யம், செய்வனே, பெண்களை அபகரிக்கிறது. ஒரு 3 வயசு குழந்தைய 60 வயசு கிழவன் என்ன செஞ்சிருக்காரு, கெடுத்திருக்காங்க சொல்றாங்க. என்ன பாவமான உலகம், பயங்கரமான உலகம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்பாவம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் பாவம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, சபைகளில பார்த்தீங்கன்னா குழப்பங்களில்
சபைகளில பார்த்தீங்க சண்டைகள், விரோதங்கள். ஜெபம் வேண்டும் தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடித்தடியில இறங்கக்கூடாது. எந்த ஊழியக்காரர்களுக்கு மனஸ்தாபங்கள் வரக்கூடாது. எங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனஸ்தாபங்கள், விரோதங்கள் வரக்கூடாது. ஜாதி சண்டை, மொழி சண்டைகள் வரவே கூடாது. ஏசப்பா ஒரு யூதன் தானே, ஏசப்பாவுடைய மொழி யூத பாஷை தானே, கர்த்தருக்கு இப்ரேய பாஷை தானே. இன்னைக்கு வந்துட்டு நான் தமிழ்காரங்க, நான் கன்னடக்காரங்க, நான் தெலுங்குக்காரங்க, நான் மலையாளிக்காரங்க என்று சொல்லி பிரித்து வாழ்கிற, பிரிவினையில வாழ்கின்றவர்கள் நான் பார்க்கிறோம். என்ன ஊழியங்க நீங்க செய்றீங்க? என்ன ஊழியம் செய்யறாங்க தெரியல எனக்கு. ஆண்டவர் மொழிகளுக்காக வந்தாரா, ஜனங்களுக்காக வந்தாரா? எல்லா மொழிகளையும் நாம் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால இந்த மாதிரி கருத்து வேறுபாடு, சுயநிலவாதிகள் இருக்கிறாங்க. இன்னொரு சில பாத்தீங்கன்னா, தான் நல்லா இருக்கணும், தான் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நானே ஊழியம் செய்யணும்னு சொல்லி சபைகளை கட்டுறாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரனு கூட என்ன செய்ய மாட்டேன்றாங்க. 100 சபை கட்டினா 100 சபை அவர் கையில தான் இருக்கணும். 150 சபை, 200 சபை கட்டினேன், அவ்வளவு சபை கட்டினேன், இவ்வளவு சபை கட்டினேன்னு சொல்றாங்க. எல்லாம் அவங்க கையில தான், அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் ஊழியம் எங்க போச்சுங்க தெரியல. ஆதி அப்போஸ்தலர் ஊழியத்தை பார்க்க முடியல. அங்கே அவளை சபைகளை உருவாக்கி, சபைகளை அங்கே ஸ்தாபித்து, அவங்களுக்கு ஊழியக்காரர்களை நியமிச்சு அவங்கள பார்த்து கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இப்ப என்னன்னா, ஒரு ஊழியக்காரங்க காலையில ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, சபை நடத்திட்டு, மத்தியானம் ஒரு இடத்துல சபை நடத்திட்டு, சாயங்காலம் சபை நடத்திட்டு, இன்னும் எங்கெங்க வேணுமோ எல்லாம் போய் சபை அவங்களே நடத்திட்டு, அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அவங்களே எல்லாம் பார்த்துட்டு, யாரையும் வந்துட்டு விடாம எல்லா காணிக்க தசமபாகத்தை தாங்களே வாங்கி கொண்டு அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் வாழ்றாங்க. மற்ற ஒரு ஊழியக்காரனை உருவாக்கல, கலைசபை ஊழியக்காரங்களை உருவாக்கல என்று சொல்லி இல்லை. வேலை செய்யறவங்களை வச்சே சில என்ன செய்யறாங்க, ஊழியத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஊழியம் எப்படி செய்யணும், ஊழியத்துல என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், என்ன அறுவடை செய்ய வேண்டும், எப்படி அந்த ஜனங்கள் நடுவில் போய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ரொம்ப தவிக்கப்படுகிறார்கள். ட்ரைனிங் இல்லாமல் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். அனுபவம் இல்லாமல் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, பொய் சொல்லி ஏமாற்றி அவர் மேலே ஒரு மாதிரி குறை சொல்லி ஒரு சபைக்கு போறவங்களை காத்துனே இருப்பாங்க, எங்க சபைக்கு வாங்க என்று சொல்லி இப்படி சபையிலிருந்து பிரித்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பயங்கரமான குழப்பம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம் என்று சொன்னா, முதலாவதாக நம்ம என்ன ஜெபம் பண்ணலாம் என்று சொன்னா, தேவன் உத்தம ஊழியக்காரங்களை எல்லா இடங்களிலும் அனுப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்துல 2 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? சென்னை பட்டணத்துல பாருங்க 2 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நாங்க பெங்களூர்ல ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். நாங்க சென்னை பட்டணத்துல கூட நாங்கள் வந்துட்டு ஆண்டவர் சமூகத்துல அந்த பட்டணத்தை ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக தெரியுங்களா? சென்னை பட்டணமும் எங்களுக்கு தான், இந்தியாவும் எங்களுக்கு தான், உலகமும் ஆண்டவர் படைச்சதுதான். அல்லது எல்லாம் எங்களுக்கு சொந்தம் தான். எல்லா மக்களும், எல்லா ஜாதி, எல்லா மொழி எங்களுக்கு சொந்தம் தான், எல்லா சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. தேவன் ஒரே 24 படைக்கப்பட்டவங்க நாங்க எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே இறைவன் தான், ஒரே இறைவன் எல்லாருக்கும். அல்லேலூயா. அந்த சத்தியம் ஜனங்களுக்கு தெரியல. அதுதான் சத்தியம். தேவன் உலகத்தை உண்டாக்கினார், மனுஷரை உண்டாக்கினார். எல்லா மனு புத்திரருக்கும், எல்லா மனித ஜாதிகளுக்கும் ஒருவனே இறைவன் என்ற ஒரு சத்தியம் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக தான் வாருங்கள் நாம் எல்லா தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டு வருகிறோம். அன்பு தேவ ஜனமே, நீங்க எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சபைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஜெபம் பண்ணலாமா? முதலாவது எல்லாருக்காக நம்ம தேவ சமூகத்துல என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகத்திலே இருக்கின்றதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் 850 கோடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக 250 தேசங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்தியா, தமிழ்நாடு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சென்னை பட்டணம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துல வைத்து நாங்கள் பாதத்துல ஜெபிக்கிறோம்பா, பாரப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. உத்தம ஊழியக்காரங்கள் நாங்கள் காண முடியல அப்பா. தேவனே, மாயமால ஊழியக்காரங்க
ஆண்டவரே தற்பிரியர், பணப்பிரியர், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுயநலவாதிகள், ஐயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மற்ற ஊழியங்களை உடைத்து தன் சபையை பெரிதாக்கிக் கொள்ளுகிற ஊழியக்காரங்கப்பா, மற்ற ஊழியக்காரங்களை குறை சொல்லி அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த உபதேசம் சரியில்லை, இந்த உபதேசம் சரியில்லை இப்படி சொல்லி தன் உபதேசம் சரி உண்டு, நான் சரி இருக்கிறேன், எங்க சபைதான் பரலோகத்துக்கு போகும் என்று சொல்லி தவறான உபதேசங்களை சொல்லி ஜனங்களுக்கு பயமுறுத்தி, எங்க சபை விட்டு போனா உனக்கு சாபம் வந்துடும், இந்த சபை விட்டு போனா உனக்கு அழிவு வந்துடும் என்று சொல்லி பயமுறுத்தி சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் அப்பா, உண்மையான ஊழியக்காரங்க. ஐயா ஐயா ஏசையா, எங்கப்பா உங்க அப்போஸ்தலர், அந்த நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் எங்கப்பா எங்கப்பா? அப்பா கண்டுபிடிக்கணும், ஜனங்க காத்து இருக்கிறாங்க. தகப்பன வெளிப்படுத்த உங்க அப்போஸ்தலர்களை. ரிமஹந்தரல சந்தர லகர துருந்தரலபா, எழுப்புங்க 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 ஆண்டவரே. சென்னை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் உண்மை உத்தமமான அப்போஸ்தலர்களை எழுப்புங்க. ரபா சந்தரல கேரதா ரமாந்தரல கேரதரபா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா அடிக்கப்பட்ட ஜீவப்பு ஆண்டவரே ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள். ஆண்டவரே நீர் அனுப்புங்க 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 இந்த நாட்களில். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிசாசனுடைய ஆண்டவரே வேஷம் தரித்து வரக்கூடியவர்கள் வேண்டாப்பா. ஒளிந்தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறவங்க வேண்டாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிசாசின் பிள்ளைங்க வேண்டாம் ஆண்டவரே. தேவனுடைய ஹல்லேலூயா முன்குறிக்கப்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திர வித்துக்கள் வேண்டும். ஜீவனுள்ள வித்துக்கள் வேண்டும். பதறுகள் அல்ல, பதரை போன்ற ஊழியக்காரர்கள் அல்ல, பதரை போன்ற ஊழியக்காரர்கள் அல்ல, பதரை போன்ற அப்போஸ்தலர்கள் அல்ல, பதரை போன்ற இருக்கிறவர்கள் அல்ல. வித்து, தேவனுடைய வார்த்தையின் வித்து இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா சுவிசேஷகர்கள், அல்லேலூயா மேய்ப்பர்கள், போதகர்கள் வேண்டுமே. நாட்களில கடைசி நாட்களில் வேண்டும் அப்பா. அனுப்புங்க 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 டாடி, நீங்க அனுப்புங்க. உலகம் எங்கும் கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே உண்மை ஊழியக்காரனுடைய அடையாளங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்கள் கண்டுபிடித்து போகட்டும் ஐயா. திரளான ஜனங்கள் உண்மையான ஊழியக்காரர்கிட்ட போகட்டும், திரளான ஜனங்கள் உத்தமமான ஊழியக்காரர்கிட்ட போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தடைப்படாதபடிக்கு ஏசப்பா ஃபேக்கான ஆண்டவரே ஸ்தோத்திர அப்பா டூப்ளிகேட் ஊழியக்காரங்க, அல்லேலூயா கள்ள ஊழியக்காரங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்துல இப்படிப்பட்டவங்க ஆண்டவரே இனி இயேசுவின் நாமத்துல ஒரு காலமும் கூட இந்த பூமியில இராதபடிக்கு ஏசப்பா நீங்க உங்க கோபத்தையும் உங்க உக்கிரத்தையும் அல்லேலூயா உங்க நியாய தீர்ப்பின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தண்டனைகளை அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் நிமித்தமாக தெய்வ தூஷணங்களையா, இவர்கள் நிமித்தமாக எத்தனை புருஷர்கள் நீ சபைக்கு போக கூடாது என்று சொல்லுகிறார்கள்ப்பா. ஏனென்றா அந்த பாஸ்டர் சரியில்லை, ஆகனால சபையாது ஊழியக்காரன் அவன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறது உண்டையா. ஐயா ஸ்தோத்திராண்டவரே, தகப்பனே வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது பணத்தை ஏமாற்றி ஆண்டவரே, பொருளை வாங்கி ஏமாற்றி ஆண்டவரே ஊரை விட்டு போய் விடுகிறார்கள். ஐயோ பாஸ்டர்கள் எல்லாம் திருடர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. ஒரு சிலர் ஆண்டவரே திருடர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொய் சொல்றவங்க என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஊழியக்காரர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடியவங்க குறைவா இருக்கிறார்கள் அப்பா. அதனால இந்த கடைசி நாட்களில் நாங்கள் உலகம் எங்கும் ஆண்டவரே, தேசம் எங்கும், தமிழ்நாடு எங்கும், சென்னை எங்கும், எல்லா இடத்திலும் தேவனாகி கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை எழுப்பி நீர் ஊழியங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா.
ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனையோ உண்மை உத்தமான ஊழியக்காரங்க 30 பேர் வச்சு, 40 பேர், 50 பேர், 100 பேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கப்பா. சின்ன ஊழியமா இருந்தாலும் கூட அது நேர்மையாக உண்மையாக செய்து கொண்டு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்கள் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் உண்மை உத்தமான ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி ஒரு சில இடத்துல 100, 200 பேர், இனி ஒரு சில இடத்துல 300, 500 பேர், இனி ஒரு சில இடத்துல 1000, 2000 பேர் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஜனங்கள் சேர்ந்து ஆண்டவர் உண்மை உத்தமான ஊழியக்காரர் கரங்களுக்குள்ள இருக்கிறார்கள். அவளை ஆசீர்வதியும், அவளை ஆசீர்வதியும். அவங்க ஊழியங்கள் இன்னும் பெருக செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசப்பா, பணம் சம்பாதிக்க வேண்டும், சொத்து சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவமானப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, அந்த ஊழியர்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் உள்ளங்களில் நீங்க போய் பேசி, இவன் ஆண்டவரே பொய்யுள்ளவன், இவன் உண்மை இல்லாதவன் என்று சொல்லி, யார் யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் உள்ளத்துல நீர் பேசி தகப்பனே, அன்றே ரட்சிக்கப்படுள்ள அனுதினமும் சபையில சேர்த்து வந்தீரல்லவா. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு வழியும் அனுதினமும் சபையில சேர்த்து வந்த மாதிரி இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் கூட உம்முடைய சபைகள் எழும்பி ஒவ்வொரு இடத்திலும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே ஆத்துமகள் கூட்டி சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டாப்பா ஃபேக்கான ஆண்டவரே, டூப்ளிகேட்டான சர்ச், ஃபேக்கான சர்ச் வேண்டாம் ஆண்டவரே, மாயமாலான சர்ச்சுகள் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாப்பா, வேண்டாப்பா வேண்டாப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். உண்மையான சபைகள், உண்மையான ஊழியர்கள், உண்மையான அப்போஸ்தலர், உண்மையான தீர்க்கதரிசிகள், உண்மையான சுவிசேஷர்கள், உண்மையான கர்த்தாவே மேய்ப்பர்கள், உண்மையான போதகர்கள் வேண்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரெவரண்ட் என்று சொல்லு, பிஷப் என்று சொல்லு சொல்லுகிறார்கள். ஆனா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ ரெவரண்ட்கள், எத்தனையோ பிஷப்மார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே ஜனங்களை குறித்து, ஆத்துமகளை குறித்து, தேசத்தை குறித்து நடந்து கொண்டிருக்க அநேக சம்பவங்களை குறித்து பாரம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மோடு கூட ஐக்கியம் இல்லாமல், உம்மோடு கூட உறவாடாமல், உமக்கு பிரியமானதை செய்யாமல் எத்தனையோ வாழ்க்கைகள் ஒரு மாதிரி தேவனே உமக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது ஐயா. தேவனே கண்ணோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, உத்தமத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னீரே அப்பா, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஐயா, மோசே குறித்து ஒரு சாட்சி சொன்னீரே ஐயா. வீட்டில் எங்கு உண்மையுள்ளவர் என்று சொல்லி அப்பா, கொடுக்கப்பட்ட 40 வருஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. 40 வருஷம் ஆண்டவரே எத்தனை பாடு உபத்திரவத்தில் தனக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியத்தை செய்தது நிமித்தமாக மோசேன் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஐயா நீ சாட்சி சொன்னீரே, நீ சாட்சி சொன்னீரையா மோசேக்கு. அப்படிப்பட்ட ஊழியர்களை தாருமையா, அப்படிப்பட்ட ஊழியர்களை அனுப்புமையா. எதற்குப்பா உண்மையில்லாத ஊழியக்காரங்க, பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரங்க எதுக்குப்பா? அந்த உண்மையான ஊழியர்களை ஆண்டவரே விசுவாசிகளுக்கு தேவை. உண்மையான ஊழியக்காரர்கள் தான் பாவிகளுக்கு தேவை ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மத ஆண்டவரே வழிகளில் இருக்கிறவளுக்கு தேவை உண்மை ஊழியக்காரங்க தானே ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தயவு செய்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆனந்திரம் மட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்களை ஊழியக்காரர்கள் போல இருந்து ஊழியர்கள் சரியா செய்யாமல் இருந்து எத்தனையோ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு இந்திய தேசம் இன்னைக்கு ஐயா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொன்னாலே ஆண்டவரே
எதிர்ப்பு தெரிவிக்கிறாரப்பா. உங்க கிறிஸ்தவங்க பொய் சொல்றவங்க, உங்க கிறிஸ்தவங்க குடிக்கிறவங்க, உங்க கிறிஸ்தவங்க விபச்சாரம் செய்யறவங்க, உங்க கிறிஸ்தவங்க மந்திரம் செய்யறவங்க, உங்க கிறிஸ்தவங்க திருடுறவங்க, உங்க கிறிஸ்தவங்க அந்த மாதிரி வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க சொல்லி சாட்சி வாழ்க்கை வாழ்றவங்க சொல்லு ஐயா. அப்பா ஐயோ, என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே தேசத்துல. ஐயோ, என் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கூட என் தேவனுடைய நாமத்தை பாதுகாக்காமல் போகிறார்களே. என் தகப்பனே, என் தகப்பனே, உலகம் எங்கும் உங்க நாம மகிமைப்பட வேண்டும், தேசம் எங்கும் உங்க நாம மகிமைப்பட வேண்டும். எஸ்தர் காலத்துல ஒரு மருதக்காய் ஆண்டவரே எஸ்தரை எச்சரித்து ஜெபம் பண்ணும்படியாய் சொல்லி யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும் போது அந்த ராஜா சொன்னாரு, அந்த தேவனை கரை பண்ணுறது போல தேசத்துல ஏப்பா நடக்க கூடாது ஐயா, நடக்கட்டுமே இந்த தேசத்துல ஐயா. எஸ்தர்களை எழுப்போம் ஐயா, மொர்தெக்காய்களை எழுப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்திலும் எஸ்தர்கள் எழும்பட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் மொர்தெக்காய்கள் எழும்பட்டும், ஒவ்வொரு ஆண்டவரே இந்தியா எழுப்புதலே. தமிழ்நாடு, சென்னை ஆண்டவரே எல்லா இடத்திலும் எழுப்புதல் வரட்டும் ஐயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. அந்த காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரளான ஜனங்கள் ஐயா. 3000 ஞானசர் எடுத்தாங்க, 5000 ஞானசர் எடுத்தாங்களே. இன்றைக்கு எங்க ஆண்டவரே இந்திய நாட்டில் அப்படிப்பட்ட ஞானசர் எங்க நடக்கிறது ஐயா? ஐயா நடக்கணுமே, நடக்கணுமே, நடக்கணுமே அப்பா. 150 கோடி ஆத்துமகள் தேசத்துல இருக்கிறாங்க அப்பா. உலகத்துல 850 கோடி ஆத்துமகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. வாரும் தேவாமியார் இந்த கடைசி நாட்களில், வாரும் தேவாமியார் கடைசி நாட்களில் அப்பா வந்து நல்ல அப்போஸ்தலரை ஆண்டவர் அனுப்பி நல்ல அப்போஸ்தலர் மூலமா இந்த உலகத்தை ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஆண்டவரே. பின்மாறி மழை ஊற்றுகையா. அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அற்புத அடையாளங்கள் இந்த கடைசி காலத்துல மீண்டும் வரும் செல்லாரே பயன்படுத்தும் ஐயா. உத்தம தேவதாசர்களை பயன்படுத்தும், உத்தம அப்போஸ்தலரை பயன்படுத்தும், உத்தம தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தும், உத்தம சுவிசேஷங்களை பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்தி ஆண்டவரே அல்லேலூயா. சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சூத்திரம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா அல்லேலூயா எல்லாம் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, புதுச்சேரி சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அல்லேலூயா சவுத்ல சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, உலகத்தில் இருக்கிற 195 நாடு அதோடு இணைக்கப்பட்ட சின்ன சின்ன குட்டி நாடுல சேர்த்து 250 தேசங்கள் சந்திக்கப்பட்டு ஏசப்பா ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு பாவி கூட கெட்டு போக கூடாதப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். உண்மை உத்தமமான ஊழியக்காரங்கள் எங்கும் எழும்பி பிரகாசிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் இருந்தாதான், உத்தம ஊழியக்காரங்கள் இருந்தா ஆண்டவரே அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், வீடுகளுக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர் தினமும் உம்மை தேடி உம் பிரசன்னத்தில் உட்கார்ந்து உம்மோடு பேசி எல்லா பாரத்தையும் உமக்கிட்ட சொல்லி அப்படி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்களப்பா. அதனால தயவு செய்து தேவனே நல்ல ஊழியர்களை தேவன் அந்த நாட்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இந்தியா தேசம் வரைக்கும் தோமாவை அனுப்பின மாதிரி தகப்பனே உலகம் எங்கு கூட 100 கோடி சபைகள் கட்டப்பட்டு 100 கோடி அப்போஸ்தலர் அனுப்பப்பட வேண்டும் என்று சியோன் சபையின் மூலமாக ஜீசஸ் பிளஸ் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் தகப்பனே 100 கோடி சபைகள் இருந்தா தானே என்னப்பா ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவார்கள். 100 கோடி அப்போஸ்தலர் இருந்தா தானே ஆண்டவரே 850 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது வாய்ப்பு உண்டு. மன்றாடுகிற இதுல உங்க சித்தம் எவ்வளவோ அவ்வளவு நிறைவேற்றும் தாருங்கப்பா. எங்க வாஞ்சு, எங்க விருப்பம், எங்க பாரம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க ராட்சியம் வரட்டும். தகப்பனை எல்லா ஆட்சியோட கனங்களில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இதை பொறுப்படுத்திக் கொள்ளும். கனம் துதி மகிமை எல்லாம் செலுத்துகிறோம்.
ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்துல எல்லாம் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபமனாண்டு கிருபை செய்தார். உண்மையாகவே உண்மையான ஊழியக்காரர்கள் வருகிற நாட்களில தேசங்களில எழும்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களையும் கூட இதுல அநேக தேவ பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. உங்களையும் உண்மை அப்போஸ்தலர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் எடுத்து பயன்படுத்துறார். உங்களை தீர்க்கதரிசிகளா பயன்படுத்தலாம், ஒருவேளை சுவிசேஷங்களாக மெய்ப்பொருளா போதர்களா உங்களை பயன்படுத்தலாம். ஆனா உண்மையாக ஒரு நல்ல ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யுங்க. பணம் புகழ்ச்சி எல்லாம் ஒரு நாள் வரும், ஒரு நாள் போயிடும். அழகு மாயை, சரீர சுகமும் மாயை. இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய ஹிருதயத்துக்கு பிரியமுள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நாம் தவறாமல் பெற்றுக்கொள்வோம். மற்றும் தேவனுக்காக இந்த உலகத்தில் சாட்சி ஜீவிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து, உங்க சபைகளோடு கூட இருந்து, உங்கள் குடும்பங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஷலோம் மரநாதா. God bless you.